வாட்ஸ்அப்ல வர எல்லா அப்டேட்ஸும் நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல இல்லாத நம்பருக்கு மெசேஜ் பண்ணலாங்கிற அப்டேட் எல்லாருக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சோ அத பத்தி முழுசா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த உலகத்துல 5 பில்லியன் டவுன்லோட்ஸ்க்கும் மேல ஆகி வாட்ஸ்அப்பை 2.5 பில்லியன் யூசர்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுல நம்ம இந்தியால மட்டும் 390 மில்லியன் பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க. எவ்வளவோ சோஷியல் மீடியா ஆப்ஸ் இருந்தும் வாட்ஸ்அப்போட யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ்னால எல்லா ஏஜ்காரங்களும் இப்போ மெசேஜிங் மட்டும் இல்லாம டிரான்சாக்ஷன்ஸ் கூட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இவ்ளோ பேரு பரவலா யூஸ் பண்ற வாட்ஸ்அப்ல பீட்டா வெர்ஷன் 2.2.8.11ல இந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல இல்லாத நம்பருக்கு மெசேஜ் பண்ண முடியற ஃபீச்சரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்ண போறதா சொல்றாங்க. சாட்ல இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணதும் சாட் பபிள் ஓபன் ஆகும். அதுல அந்த நம்பருக்கு மெசேஜ் அனுப்புற ஆப்ஷனும் இருக்கும் அண்ட் டயல் ஆட் டு கான்டாக்ட்ஸ் ஆப்ஷன்ஸும் இருக்கும். இப்போ வரைக்கும் சாட்ல இருக்க நம்பரை கிளிக் பண்ணா போன் டயல் இருக்க போற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பீட்டா யூசர்ஸ்க்கு இந்த மாதிரி ஆப்ஷனை கொடுக்கறாங்க. அதாவது சாட்ல நீங்க யாருக்காச்சும் அந்த நம்பரை அனுப்பி இருக்கணும் ஆர் உங்களுக்கு யாராச்சும் ஒரு நம்பரை அனுப்பி இருக்கணும். அப்பதான் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ண முடியும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு யூசேஜ் பொறுத்து மத்த நார்மல் யூசர்ஸ்க்கும் இந்த ஃபீச்சர்ஸ் வரும். இன்னொரு அப்டேட் என்ன மாத்த போறாங்கன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜஸ் ஷேர் பண்றதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வர போறாங்க. இப்போ நம்ம ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் 5 குரூப்ஸ் வரைக்கும் ஒரே டைம்ல ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆனா பீட்டா வெர்ஷன் 2.2.7.2ல இந்த ஃபீச்சரை மாத்தி ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் ஒரு குரூப்புக்கு மேல அனுப்ப முடியாத வகையில டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் ஒரு குரூப்புக்கு அனுப்பிட்டு இன்னொரு டைம் அனுப்ப சாட்டுக்கு திரும்பி வந்து அப்புறம் தான் ஃபார்வர்ட் பண்ண முடியும். இது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரியல. இது வந்தா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே புதுசா பாக்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.